வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு ராஜ்மா உருளைக்கிழங்கு குருமா குழம்பு செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். கூடவே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சுட்டு இருக்கு, பொரிட்டோம். கூடவே நமக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். அதையும் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு 5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் நம்ம அது கூட சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இதெல்லாம் நான் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு வேணேன். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதே போல் வேக வச்ச ஒரு கப் ராஜ்மாவும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ராஜ்மா 2 வேக வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு மிக்ஸி ஜாரில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம இந்த மசாலோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக வந்து நல்லா தான் இருக்கும், கூட்டு மாதிரி இருக்கும் பார்க்க. பாருங்கள், ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். சூப்பரான ராஜ்மா உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.